உலகம் சுற்றுவதையே மாற்றியமைக்கப் போகிறதா சீனா? உலகை உலுக்கும் ஒற்றை அணை விவகாரம் என்ன? ஒவ்வொரு நாடும் தன் நாட்டில் இருக்கும் பல அடையாளங்களை முன்னிறுத்த முயற்சிப்பார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய, மிக உயரமான, மிக நீளமான என பல வகையில் தன் நாட்டில்தான் மிகச்சிறந்த ஒரு அடையாளம் இருக்கிறது என்று அந்த அடையாளத்தை கூறினால் எனது நாட்டின் பெயர் என்று முதன்மையாக வரும் என்ற ஒரு பெருமையையும் ஒவ்வொரு நாடு மட்டுமின்றி அந்த நாட்டில் வசிக்கும் மக்களுக்கும் உண்டு. அப்படி பல நாடுகளில் பல அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது உலகிலேயே மிகப்பெரிய மின்சார உற்பத்தி செய்யும் இடம் என்று கருதப்படுகின்ற சீனாவின் ஒரு அணை அசுர வைக்கின்ற பல பயன்களை கொடுக்கிறது. அதே சமயத்தில் சில விளைவுகளையும் கொடுக்கிறது. அதாவது சீனாவின் ஹூபை மாகாணத்தில் உள்ள எலிங் மாவட்டத்திற்கும் சான்டோபிங் நகரத்திற்கும் அருகில் அமைந்திருக்கும் யாங்ஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் அணைதான் 3 ஆழ்பள்ளத்தாக்கு அணை. இந்த அணை நீர் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக கட்டப்படுகிறது. இதுவே உலகின் மிகப்பெரிய மின்சார உற்பத்தி செய்யும் இடம் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அணையின் 32 முதன்மை மின் இயக்கிகளையும் 50 மெகாவாட் திறனுடைய 2 சிறிய மின் இயக்கிகளையும் சேர்த்தால் அணையின் மின் உற்பத்தி நிலையத்தின் மொத்த திறனானது 22.5 கிகாவாட் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அணையை கட்டுவதற்கு 1919ஆம் ஆண்டு சன் யாட் சென் என்பவர் தனது மாநிலங்களுக்கான உத்திகள் பகுதி 2 தொழிற்திட்டங்கள் என்ற புத்தகத்தில் இந்த பகுதியில் கப்பல்களின் போக்குவரத்திற்கும் இந்த பகுதியின் நீர்வள சக்தியை பயன்படுத்துவதற்கும் இங்கு ஒரு அணை அமைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார். இந்த அணை கட்டுவதற்கான பரிந்துரை முன்வைத்த பொழுதிலிருந்து அணை குறித்து அடுத்த கட்டங்கள், அடுத்தடுத்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது பல எதிர்ப்புகள் வந்த வண்ணமே உள்ளது. இறுதியாக 1992 தேசிய மக்கள் காங்கிரஸ் இந்த அனைத்து திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்தது. அதனால் 1994 3 ஆழ்பள்ளத்தாக்கு அணை கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த அணையின் சுற்றுச்சுவரின் நீளம் மட்டும் 2309 மீட்டர், உயரமானது 185 மீட்டர். அதோடு இந்த அணையின் சுவரானது பைன்சூனால் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதோடு சுவருக்காகவே 2,72,00,000 கனமீட்டர் பைன்சுதையும் 4,63,000 டன் இரும்பும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அணைக்காக பயன்படுத்தப்பட்ட இரும்பை கொண்டு 63 ஈஃபில் கோபுரங்களை உருவாக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. அதிக மின்சாரத்தை இந்த அணை உற்பத்தி செய்து கொடுத்தாலும் வெள்ள கட்டுப்பாடும் இந்த அணை முதன்மை செயல்பாடு என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் யாங்ஸ் ஆற்றின் பெரிய சிக்கல் வெள்ளம் மட்டும்தான். அனைத்து கீழ்ப்பகுதியில் பல மில்லியன் மக்கள் வசித்து வந்துள்ளனர். பெரிய நகரங்களாக இருந்த ஹுவான், நன்ஜிங், சாங்காய் போன்றவையும் யாங்ஸ் ஆற்றை ஒட்டியே இருந்துள்ளது. ஏராளமான வேலை நிலங்களும் சீனாவின் சிறப்பு வாய்ந்த தொழிற்கூடங்களும் இந்த ஆற்றை ஒட்டியே இருந்துள்ளது. அதனால் 10 அல்லது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யாங்ஸ் ஆற்றின் கீழ்ப்பகுதியில் ஏற்படுகின்ற வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. இந்த பாதிப்பை 3 ஆழ்பள்ளத்தாக்கு அணை கட்டுப்படுத்துகிறது என்றும் கூறப்படுகிறது. இவ்வளவு நன்மைகளை இந்த அணை கொடுத்தாலும் இந்த அணையால் பல தொல்பொருள் பண்பாட்டு இடங்கள் நீரில் மூழ்கிவிட்டது. 1.3 மில்லியன் மக்கள் இந்த அணையின் காரணமாகவே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதோடு இந்த அணையால் குறிப்பிடத்தக்க வகையில் சூழ்நிலை மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருப்பதாகவே கூறப்படுகிறது. இதனாலேயே இந்த அணையானது சீனாவிலும் வெளிநாடுகள் பலராலும் சர்ச்சைக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.